யாருமே வரல. இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்திருக்கோம், நானே அப்புறம் இன்னொரு பேசஞ்சரு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ட்ரெயினுக்கு 2 ரிவர்சல்ஸ் இருக்கு. ஹாய் கைஸ், மன்னார்குடியிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், நீங்கள் லாஸ்ட் வீடியோ சென்னை டு மன்னார்குடி மண்ணை எக்ஸ்பிரஸ் ட்ராவல் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே மன்னார்குடி வந்துட்டு பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. இன்றைக்கி சண்டே லாக்டவுன் வந்ததுனால ரூம் போட்டு நல்லா தூங்கியாச்சு. இப்போ வந்து நைட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. நைட் ரிட்டர்ன் திருப்பி நம்ம சென்னைக்கு போல் வேறு ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். வேறு ஒரு சூப்பரான ட்ரெயினை வந்து ட்ரை பண்ண போகிறோம். மன்னார்குடியோட இன்னொரு ஃபேமஸான ட்ரெயின் செம்மொழி எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். செம்மொழி எக்ஸ்பிரஸில் மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீடாமங்கலம் போய் வேறு ரூட்டில் தஞ்சாவூர் திருச்சி வழியாக இது கோயம்புத்தூர் போகுது. ஸோ அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி ட்ராவல் vlog வரப்போகுது. 7:20 ஆகுது டைம். இப்போ கரெக்டாக 8:25க்கு மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் டிபார்ட் ஆகும். ஸோ 1 hour மேலே நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. பொறுமையாக எல்லாமே கவர் பண்ணலாம். இப்போ தான் வந்து எல்லா பேசஞ்சர்ஸும் வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ட்ரெயினுக்கு. உள்ள ட்ரெயினும் வெயிட்டிங்கில் இருக்குது, ரெடியாக இருக்குது. ஸோ உள்ளே போய் கவரிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான், ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இருக்குது. அண்டு நைட்டு கிளம்புற ட்ரெயினில் நம்ம மண்ணை எக்ஸ்பிரஸும் ஒன்று ரிட்டர்ன் போகும் இல்லையா, சென்னை எக்மோருக்கு 10:30க்கு என்னமோ இங்கேருந்து கிளம்புது. ஸோ அந்த ட்ரெயின் ரெடியாக நிற்கிது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல். பட் நம்மளோட செம்மொழி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் நிற்கிது, பக்கத்து பிளாட்ஃபார்மில் நிற்கிது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் நம்ம ட்ரெயினை. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்குள்ளே வந்தோடனே ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த WAP1 தான் இன்றைக்கி செம்மொழி எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது. WAP1 தானா, அதாவது இங்கேருந்து மன்னார்குடியிலேருந்து திருச்சி வரைக்கும் புல் பண்ணுமா, திருச்சியில் வந்து வேறு இன்ஜின் மாற்றிடுவாங்களாம். ஸோ செம்மல்ல, நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் WAP1லாம் பார்க்குறதே ரேராக இருக்குது. பட் இன்றைக்கி அந்த WAP1 புல் பண்ணுற ட்ரெயினில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நம்ம வ்ளாகில் வருது. அந்த ட்ரெயினில் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பரில் WAP1 ஈரோடு ஷெட்டோட WAP1 இது. சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயினை பார்க்கலாம். செம்மொழி எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரேக் ஷேரிங்கும் கிடையாது. இது ஒரே ஒரு ரேக்கு தான். இது ஒரு ரேக்கு, ஆப்போசிட்டில் ஒரு ரேக்கு. மன்னார்குடி டு கோயம்புத்தூர், அவ்வளோதான். வேறு எந்த பிளேஸ்க்கும் வந்து ரேக் ஷேரிங் பண்ணுறதில்லை. மன்னார்குடி தான் பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே இருக்கிற லாஸ்ட் ஸ்டேஷன். ஸோ லாஸ்ட் வீடியோ மண்ணையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீடாமங்கலத்துலேருந்து பிரிஞ்சு ஒரு லைன் உள்ளே வந்துச்சு. அதுதான் வந்து மன்னார்குடிக்கு வர லைனு, லாஸ்ட் ஸ்டேஷன் இந்த லைன்லேயே. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிறது இப்போதைக்கு வெறும் 4 ட்ரெயின்ஸ் மட்டும்தான். செம்மொழி 1, அதுக்கப்புறம் வந்து மண்ணை எக்ஸ்பிரஸ் 1, இன்னொன்று வந்து பாமணி எக்ஸ்பிரஸ், திருப்பதி போகிற பாமணி எக்ஸ்பிரஸ், அண்ட் இன்னொன்று வந்து பகத் கி கோட்டிக்கு போகிற ஒரு ட்ரெயின் இருக்குது. அவ்வளோதான், இந்த 4 ட்ரெயின் மட்டும்தான் ஓடுது. இன்னும் 2 பேசஞ்சர் ட்ரெயின் ஓடிட்டு இருந்துச்சு கோவிட்க்கு முன்னாடி, பட் அதுக்கப்புறம் ஓடுறது இல்லையா. இப்போதைக்கு இந்த 4 மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 செகண்ட் சிட்டிங் கோச்சஸ் இருக்குது, 8 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது, ஒரு தேர்ட் ஏசி, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கோச் வந்து ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ளஸ் செகண்ட் கிளாஸ், அதாவது 2 டயர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கோச்சு. ஸோ இதான் மொத்த கோச் பொசிஷனிங்க. All I want
சாரி கைஸ், ஸ்லீப்பர் வந்து மொத்தம் 9 கோச் இருக்குது. நான் 8 கோச் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். பட் இது வந்து 9 கோச் இருக்குது. S9 வரைக்கும் இருக்குது. அண்ட் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது S7ல். இன்றைக்கி டிக்கெட் கிடச்சிருக்கிறது S7ல் தான். இதுவும் வந்து மிடில் பார்ட் தான் கிடச்சிருக்கு, சைட் லோவர்லாம் எதுவும் கிடைக்கல. அந்த இடத்துல வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு S9 உடைய எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறேன். கோச்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்குது, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கீழே கேங் பார்த்து சீட்ஸு எல்லாமே செம்ம க்ளீனாக இருக்குது. செம்மொழி எக்ஸ்பிரஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம், WAP1 புல் பண்ணுது. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ட்ரெயினுக்கு 2 ரிவர்சல்ஸ் இருக்குது. நீடாமங்கலத்தில் ஒரு வாட்டி ரிவர்சல் எடுக்கும், அண்ட் அதுக்கப்புறம் திருச்சியில் ஒரு வாட்டி ரிவர்சல் எடுக்கும். திருச்சியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. WAP1லேருந்து WAP4 மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 ரிவர்சல்ஸ் இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படிப்பட்ட ரூட்டில் ஓடுது. செம்மொழி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ட்ரெயினோ இல்லை ரொம்ப வருஷமாக ஓடிட்டு இருக்க ட்ரெயினோலாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக 2013 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாலாம் இல்லை. கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் தான் மன்னார்குடியில் போர்ட் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில். மேபி இன்றைக்கி சண்டே லாக்டவுன்னாலையும் கோவிட்னாலையும் இருக்கலாம். தஞ்சாவூர் திருச்சியெலாம் நிறைய பேர் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். மன்னார்குடி டு கோயம்புத்தூர் செம்மொழி எக்ஸ்பிரஸில் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க. நான் ஸ்டேஷனில் சொன்ன மாதிரியே தான் கோச்சும் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது, யாருமே வரல. இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்திருக்கோம், நானே அப்புறம் இன்னொரு பேசஞ்சரு. போக போக அது எப்படியும் ஃபில் ஆக தான் போகுது. நீடாமங்கலம், இது தஞ்சாவூர், திருச்சின்னு சொல்லி எல்லாம் ஃபில் ஆகிடும். ஃபைவ் மினிட்ஸ் டிலேவாக நீடாமங்கலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌட் இந்த ட்ரெயினுக்கு ஏறுற மாதிரி தெரில, அடுத்தடுத்து தான் ஏறுவாங்க. அண்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கோ சேஞ்ச் பார்க்கறதுக்காக. லோக்கோ சேஞ்ச் கிடையாது, திருச்சியில் தான் லோக்கோ சேஞ்சு. லோக்கோ ரிவர்சல் ஃப்ரண்ட்டில் WAP1 இருக்குல்ல, WAP1, அது வந்து இங்கே பேக்குக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் போகும். இவ்வளோ நேரம் வந்து இப்படி வந்துட்டு இருந்துச்சு, இனிமேல் வந்து இப்படி போகும். நீடாமங்கலத்தில் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதோட அதிகமான டைமே ஆகும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டீகப்பிள் பண்ணணும், அங்கேருந்து திருப்பி இன்ஜின் இங்கே வரணும், இங்கே வந்து திருப்பி கப்பிள் பண்ணணும். ஸோ நிறைய வேலை இருக்குது, குறைஞ்சது 15 நிமிஷமாச்சு ஆகும். ஸோ நம்ம WAP1 ஃப்ரண்ட்டில் வந்து டீகப்பிள் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் சைடில், அதாவது ஆப்போசிட் சைடில் அட்டாச் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கு.
அண்ட் நீடாமங்கலம் ஜங்ஷன் பற்றி உங்களுக்கே தெரியும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம வந்த வழியிலேயே ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருவாரூர் வரும். ரிவர்ஸ் எடுத்து பேக்கில் போனால் இது தஞ்சாவூர் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் மேலே ஆகுது இன்ஜின் சேஞ்சுக்கு. நான் தான் சொன்னேன்ல மினிமம் 50 மினிட்ஸ் ஆகும்னு, 20 மினிட்ஸே தாண்டிடுச்சு. இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸ் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 225 ருபீஸ். 225ங்கிறது வந்து பேஸ் ஃபேரு. அதை தவிர வந்து அடிஷ்னலாக யூபிஐ சார்ஜஸ் ஆர் கார்ட் சார்ஜஸ் வரும். மினிட்ஸ் டிலேவாக செம்மொழி எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கு. இந்த டிலே வந்து நீடாமங்கலத்துலேயே ஆயிடுச்சு. இன்ஜின் சேஞ்ச் பண்ண லேட் ஆனதால அந்த டிலே வந்து இங்கேயும் வந்துருச்சு. அண்ட் நம்ம மெயின் லைன் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ தஞ்சாவூர்லாம் மெயின் லைனில் வரும்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ராக் தான். பூதலூர் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் டபுள் ட்ராக் தான். அண்ட் நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா செம்மொழி எக்ஸ்பிரஸ்க்கு தஞ்சாவூரில் நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க.
minutes ஏர்லியாக திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். செம்மொழி எக்ஸ்பிரஸ் ஏர்லியாகவே வந்திருக்கு திருச்சிராப்பள்ளிக்கு. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா லோக்கோ சேஞ்ச் கேப்சர் பண்ணி காட்டலாம் தான். ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து லோக்கோ சேஞ்ச் இருக்குது திருச்சியில். ப்ளஸ் ஆல்சோ ரிவர்சல். இவ்வளோ நேரம் வந்து இப்படி வந்துட்டு இருந்துச்சு, இனிமேல் வந்து இப்படி போகும். கரூர் லைனில் வந்து ஜாயின் ஆகும். நம்ம கோச்லேருந்து நடந்து வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கப்ளிங்கே முடிச்சாச்சு. பட் WAP4லாம் இல்லை, WAP1 தான். அதே ஈரோடு ஷெட்லேருந்து வேறு லோக்கோ, வேறு WAP1 லோக்கோ. சூப்பரில் WAP1 சும்மா கிடையாது. இப்போ இவ்வளோ தூரம் வந்துடும்ல. ஸோ அப்போ வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன், செம்ம ஃபாஸ்ட்டே போகுது, 110 வரைக்கும் போகுது. செம்ம பவர்ஃபுல்லான இன்ஜின் தான். கரூர் ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த ட்ரெயின் வ்ளாக்லையும் காமிச்சதே கிடையாது. சரி இந்த வாட்டி கரூர் ஜங்ஷனை கேப்சர் பண்ணிட்டு தூங்க போகலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக லேட் பண்ணிட்டாங்க செம்மொழி எக்ஸ்பிரஸ். நடுவில் ஏதோ கூட்ஸ் ட்ரெயினுக்காகலாம் கிராசிங்காக ஒரு 20 மினிட்ஸ் நின்னாங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் இதுக்கப்புறம் தூங்க போகிறேன். நாளைக்கு ஒரு லாங் டே ஆஃப் vlogging இருக்குது. ஸோ ரெஸ்ட் எடுத்து ஆகணும். மார்னிங் உங்களை வந்து கோயம்புத்தூரில் வந்து மீட் பண்ணுறேன் vlogல. கோயம்புத்தூர் நார்த் கூட நிற்கும். ஸோ கோயம்புத்தூர் நார்த்லேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மார்னிங். ஸோ குட் நைட்.
செம்ம தூக்கம் செம்ம குளிர். செம்மொழி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு 15 மினிட்ஸ் ஏர்லியாக வந்திருக்கு. இன்றைக்கி 4:45 ஷெட்யூல் டைமு, 4:30க்கெலாம் வந்துருச்சு. செம்ம ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த ஈரோடெலாம் தானதுக்கப்புறம் செம்ம வேகம். குளிர்னால என்னால் வெளில வர முடியல. லைக் இழுத்து போதி தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு வெளில எழுந்திரிச்சு வரணுன்னே தோணலை. ஸோ அதனால தான் வந்து கோயம்புத்தூர் நார்த்லலாம் பேச முடியல. இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்ததுக்கப்புறம் எண்ட் கார்டு தரேன். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். செம்மொழி எக்ஸ்பிரஸில் மன்னார்குடி டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சும் கவர் பண்ணி நீங்கள் ட்ராவல் வ்ளாக் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பர் ட்ராவல் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். டாடா.